ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். கர்த்தரை விசுவாசித்தா அதுல என்ன அடங்குதுன்னா, கர்த்தர் சொன்ன வார்த்தையை விசுவாசித்தான், கர்த்தரை விசுவாசித்தான். கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு சில விஷயங்கள் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றார், என்னால செய்து தர முடியும்னு நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது உங்களால சொல்ல முடியுமா, நான் உங்களை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே? கைகளை உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் உங்களை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க கைகளை உயர்த்தி விசுவாசத்தோடு, நான் உங்களை விசுவாசிக்கிறேன். நல்ல சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் ஒன்று கேட்குறேன், உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக உயர்வுகளை கொடுத்தது நீங்க விசுவாசிச்சதுனால, நிறைய நன்மைகளை நீங்க அனுபவிச்சது நீங்க விசுவாசிச்சதுனால, நிறைய காரியங்களை நீங்க சாதிச்சது விசுவாசத்தினால. ஆனா நிறைய காரியங்களை நீங்க சாதிக்காதது விசுவாசத்தினாலயா? விசுவாசிக்க தவறுறதுனால.